ஹாய் மக்களே. இன்றைக்கி நம்ம மத்திய அரசு நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்த ஒரு உன்னதமான நல்ல விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு தனிநபர் அவருடைய குடும்பத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கம் 18% ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 1.5 மந்த் முன்னாடி அதை நீக்கியிருக்காங்க. 18%லேருந்து 0 ஆகியிருக்காங்க. இதனால் மக்களுக்கு அவங்க பே பண்ணுற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் ஒரு சில பெனிஃபிட்ஸ், அதாவது ரெடக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெடக்ஷன் ஆகிருக்கு. நானே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2852 ரூபா பே பண்ணியிருக்கேன். இப்போ 2792 ரூபா தான் பே பண்ணுறேன். ஒரு 60 ரூபா எனக்கு கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 18% கொண்டு வந்ததும் அவங்க தான், இப்போ 0 ஆக்கியிருக்கதும் அவங்க தான். இது தப்புன்னு தெரிஞ்சு ஏன் ஃபஸ்ட்டு 18% போட்டீங்க, இப்போ ஏன் அதை 0 ஆக்கணும்? அது அப்படியே இருந்திருக்கலாம்ல. ஏன்னா இப்போ தான் எதிர்ப்பு குரல்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் 18லேருந்து 0% ஆக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரசாங்கத்தோட தலையாய கடமை கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்குறது. இது நம்ம நாட்டில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அரசியல்வாதிகள் மக்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு தனிநபர் அவருடைய குடும்பத்துக்காண்டி இன்சூரன்ஸ் எடுக்காரு. அவருடைய சம்பளத்தில் நீங்கள் வரி பிடிக்கிறீங்க. அரிசி, பருப்பு, மளிகை சாமான், டிவி, ஃப்ரிட்ஜுன்னு குடும்பத்துக்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு வரி வசூல் பண்ணுறீங்க. அதோட ஒரு படி மேலே போய் அந்த இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டீங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. வடிவேல் காமெடி மாதிரி இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா அலையணும் அப்படின்ட்டு சந்தான காமெடி மாதிரி இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேடா, முதலேயே வரி போடாமல் 0%லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வருது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஏன் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே மிக பெரும் பேசுபொருள் ஆகலை அப்படின்னா, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வந்தாலுமேனு அதை எதிர்த்து நம்ம என்ன குரல் கொடுத்தோம், எப்படி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மக்கள்கிட்ட இன்னும் உருவாகவே இல்லை. 5000 பேருக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அந்த 5000 மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலர் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஒரு 50,000 பேருக்கு ஒரு சேர்மன் இருக்காங்க. அதில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க அப்படின்னா அந்த சேர்மனுக்கு ஒரு பயம் வரும். அவர் அரசாங்கத்துக்கிட்ட இதில் இருக்க நிறை குறைகளை கொண்டு போய் சேர்ப்பார். 2 முதல் 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தோட கவனத்திற்கு இந்த திட்டத்தின் குறைகளை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்துருப்பார். இப்படி மக்களாகிய நமக்கு விழிப்புணர்வே இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் அவங்களே ஃபேக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க மக்களுக்கு எதிராக. பிற்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் போன உடனே இதை நாங்கள் இந்த திட்டத்தை டீஆக்டிவேட் பண்ணுறோம், இதனால் மக்களுக்கு இவ்வளவு லாபம், மக்களுக்கான நன்மையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை நம் மீது கட்டமைக்கிறாங்க. நம்மளும் அதை நம்புகிறோம். ஸோ இனி வரும் காலங்களில் எந்த திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் மக்களாகிய நாம் தான் சிந்தித்து அதில் இருக்க நிறை குறைகளை தெரிஞ்சு கண்டிப்பான முறையில் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். அப்போனா தான் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் இனி வருகிற அரசாங்கத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பயம் ஏற்படும். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். பாய் பாய்.